வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. Who introduced the 130th Constitutional Amendment Bill? 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அமித்ஷா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, where was the production of iPhone 17 started in India? இந்தியாவில் iPhone 17 உற்பத்தி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா பெங்களூர்ல. அடுத்த கேள்வி, where will the second WHO Global Summit on Traditional Medicine be held? பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது WHO உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, which country eliminated rubella disease? ருபெல்லா நோயை ஒழித்த நாடு எது அப்படின்னா நேபாள். அடுத்த கேள்வி, சின்சினாட்டி ஓபன் அந்த டென்னிஸ் கோப்பை யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸும் போலாந்து நாட்டை சேர்ந்து இகா ஸ்வியட்டெக்கும் ஜெயிச்சிருக்காங்க. கிரிக்கெட்டர் பாப் சிம்சன் வந்து காலமாயிட்டார். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆஸ்திரேலியா. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஆகஸ்ட் 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச், அதாவது லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச், ஓகேவா? குரூப் 2 லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச். இதுக்கு முன்னாடி பேட்ச்ல குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கெடியூல்லே வந்துடும். இல்லை டெஸ்ட் ஜாயின் பண்ணல, நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குரூப் 2 ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்ல மொத்தம் 10 டெஸ்ட், மொத்தம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின் இருக்கும். முதல்ல வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும். முதல்ல ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு டெஸ்ட், ஜென்ரல் சயின்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, யூனிட் 5, யூனிட் 6, அதுக்கப்புறம் தமிழாக இருந்தால் 3 டெஸ்ட், இங்கிலீஷாக இருந்தால் 3 டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், மொத்தம் 10 டெஸ்ட் இருக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போது மக்களே. ஸோ இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இதுக்கு 799 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்கெடியூல். நம்மளுடைய டெலகிராம்லேயும் ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ ரிவிஷன், அதாவது எல்லாம் படிச்சுட்டு ஒரு டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த 10 டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். எல்லாமே சிலபஸ் வைஸ் எடுத்தது, புக்கில் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் சேர்த்து கம்பைன் பண்ணி எடுத்திருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ முதல்ல அதாவது இவங்களை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில். யார் அப்படின்னா மம்தா பானர்ஜி, ஓகேவா? ஸோ மம்தா பானர்ஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வர், ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். விச் ஸ்டேட் லான்ச் த ஸ்ரம் ஸ்ரீ ஸ்கீம்? ஸ்ரம் ஸ்ரீ திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னா மேற்கு வங்காளம். இந்த திட்டம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அதாவது பொதுவாக அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் இங்கே நிறையவே, இப்போ பீகார், யூபியில் மாதிரி வெஸ்ட் பெங்கால், கல்கத்தால இருந்தும் நிறைய பேர் இங்கே வந்து நமக்கு வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேறு பல இடங்களில் வந்து வேலை பார்க்குறாங்க இந்தியாவில், ஓகேவா? ஸோ இப்போ அங்கே உள்ள, அதாவது கொல்கத்தாலேருந்து வேறு இடத்துக்கு போவாங்கல்ல, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆட்டு, புலம்பெயர் தொழிலாளர்களாட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து இந்த மொழி வச்சு, இல்லை நீ வந்து அந்த ஊருக்கார அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து திரும்ப வந்து துபாய்க்கே நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து அவங்களுடைய ஊருக்கே வந்து போயிடுறாங்க. திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய ஊர் வெஸ்ட் பெங்காலுக்கே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே போன இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைனால திரும்ப வந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மாதம் எவ்வளோ ரூபா கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 5000 ரூபா. ஸோ 5000 பெர் மந்த்து. இது கூட வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ட்ரைனிங்கு, அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வெளிமாநிலத்தில் பிரச்சனை இருந்தால் தான் வரணும்னு இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து நம்ம நல்லா வாழலாம், நம்ம கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க திரும்ப அவங்க ஊருக்கே போவாங்க. ஸோ இது வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக அவங்க கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம். ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா ஸ்ரம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம் வந்து எங்கே அப்படின்னா மேற்கு வங்காளம், ஓகேவா? டன். ஸோ இது ஜஸ்ட் இதை பற்றி டீட்டெயிலாலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது யாருக்கான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். பட் நமக்கு ஒரு விஷயம் டீட்டெயிலாக படித்தா நமக்கு மைண்டில் பதிஞ்சிரும்ல, ஓகே அப்போ இந்த மாதிரி எங்கேயோ பண்ணியிருக்காங்க. இது அதே மாதிரி இன்னொரு விஷயம், சப்போஸ் இதை வந்து உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ஏதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றி ஏதாச்சும் கேள்வி வரும் பட்சத்தில் இந்த ஸ்ரம் ஸ்ரீ ஸ்கீம் பற்றி எழுதிடலாம், ஓகேவா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம முக்கியம். மெயின்ஸில் வந்து உங்களுக்கு
பேப்பர் 2 ஜிஎஸ் பேப்பர் 2ல குரூப் 2ல 1ல எடுத்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 2ல உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல இது வரும். ஓகேவா? டன். இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இன்னொரு ஸ்கீம் உண்டு. ஸோ அதை பற்றி வந்து இப்போ சமீபத்தில் செய்திகளில் வந்து அதனால எக்ஸாமில் உங்களுக்கு எஸ்எஸ்சி ரயில்வே இப்போ என்டிபிசி எக்ஸாம் வர போயிட்டு இருக்கு, உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ பீகாரில் வந்து ஜேபி சேனானி பென்ஷன் ஸ்கீம், ஜேபி சேனானி ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன ஜேபி அப்படின்னா ஜெயபிரகாஷ். ஓகேவா? ஸோ ஜெயபிரகாஷ் மூமெண்ட், அதாவது ஜெயபிரகாஷ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் 1970களில் ஒரு போராட்டம், அதாவது வந்து நாட்டில் வந்து என்ன அப்படின்னா ஊழலை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயபிரகாஷ் நாராயணன் லோக் நாயக் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. படிச்சிருப்பீங்க, புக்கில் நம்ம கூட கொடுத்துருப்பாங்க. லோக் நாயக் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க, லோக் நாயக் ஜெயபிரகாஷ் அப்படின்னு. ஸோ அவர் தலைமையில் பெரிய பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க. அந்த போராட்டங்களில் வந்து நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? அந்த டைமில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் 6 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தவங்களுக்கு மாதம் 30,000 ரூபா பென்ஷன். ஓகேவா? அதே மாதிரி 6 மாதத்துக்குள்ள ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா 15,000 ரூபா வந்து பென்ஷன். ஸோ இது வந்து ஆல்ரெடி பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பென்ஷன் அப்படியே டபுள் மடங்காக ஏற்றிருக்காங்க. ஸோ ஜேபி சேனானி அப்படிங்கிற இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஜெயபிரகாஷ் மூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது பீகார் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுறோம். இப்போ நான் உங்களுக்கு எடுக்கிறது வந்து இப்போ ஜேபி சேனானி ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று எடுக்கிறேன் பீகார். அப்போ ஜெயபிரகாஷ்னா யார் இருந்தது? ஸோ ஜெயபிரகாஷ் தான் வந்து லோக் நாயக். ஸோ மேட்ச் பண்ணும்போது எங்கேயாவது ஸ்பெஷல் நேம்ஸ் மேட்ச் பண்ண சொன்னாலும் ஆன்சர் போடணும். ஜெயபிரகாஷ் மூமெண்ட் எதுக்காக அப்படின்னா கரப்ஷனை ஒழிக்கிறதற்காக. ஓகேவா? அதாவது ஊழல் இது எல்லாத்தையும் வந்து ஒழிக்கிறதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கம் தான் வந்து ஜெயபிரகாஷ் மூமெண்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம நேற்று தான் பார்த்தோம் அமித்ஷா அவர்கள். ஸோ அவருடைய இதில் மூஞ்சிலெல்லாம் பேப்பர்லாம் விட்டு எழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமித்ஷா யார்? நம்மளுடைய உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மோடி ஆட்சி வந்ததுலேருந்தே இவர் தான் ஹோம் மினிஸ்டராக இருக்கார். ஓகே, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறது இவர் தான். இப்போ இதில் ஒரு ரெக்கார்டு, ஹூ இஸ் த லாங்கஸ்ட் சர்விங் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவில் உள்துறை அமைச்சராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு யார் வச்சுருந்தாங்க அப்படின்னா லால் கிருஷ்ணா அத்வானி, எல்கே அத்வானி இருக்கார்ல. ஸோ அவர் வந்து 2256 நாட்கள் வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு. யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போ சப்போஸ் இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர், அதாவது ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர். ஓகேவா? இப்போது இன்னொரு கொஸ்டின், இப்போ சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து யார் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது ஹோம் அப்படிங்கிறது வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட். ஹோம் மினிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா வீடு அப்படின்லாம் இல்லை. ஹோம் அப்படிங்கிறது உள்துறை, ஹோம் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துகிட்டோம்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு இந்த போலீஸ் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும், முக்கியமான ஒரு இலாக்கா. ஸோ அதை மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் தான் வச்சுருப்பாங்க. ஸோ சிஎம் தவிர வேறு யாராவது ஒரு மினிஸ்டர் வேறு யாராவது ஒருத்தங்க வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இருப்பார். ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு தான் அந்த பதவியை கொடுப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹோம் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டரே தான் வச்சுருப்பார். ஸோ நம்ம தமிழ்நாடு இப்போ எங்கேயா நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு குரூப் 1 இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை அதாவது எஸ்ஐ இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க, சும்மா கேட்பாங்க ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு கேட்டால் அங்கே போய் முழிச்சிட்டு இருக்காதீங்க. யார் அப்படின்னா சிஎம், அதாவது எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ஹோம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 2026 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஹபிபி வெல்கம் டு துபாய் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வெல்கம் டு துபாய். ஸோ துபாயில் வந்து என்ன அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பாஸ்போர்ட் இனிஷியேட்டிவ், ஒன் ஃப்ரீ சோன் பாஸ்போர்ட் இனிஷியேட்டிவ், ஒரு சுதந்திர மண்டல பாஸ்போர்ட். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், வேறு டிரான்ஸ்லேஷன்லையும் கொடுக்கலாம். டிஎன்பிசி டிரான்ஸ்லேஷன் ஒரு டைப்பாக இருக்கும், பட் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஒன் ஃப்ரீ சோன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திய, இது ஆக்சுவலி துபாய் வந்து நாடு கிடையாது, துபாய் வந்து கண்ட்ரி கிடையாது. ஆக்சுவலி யூஏஇ அப்படிங்கிறது தான் ஒரு கண்ட்ரி. ஓகேவா? அதாவது யூஏஇ அப்படிங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட். ஓகேவா?
ஸோ எமிரேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 எமிரேட்ஸ் சேர்ந்து தான், 7-6 எமிரேட்ஸ் சேர்ந்து தான் வந்து UAE அப்படிங்கிறது, துபாய் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஸோ துபாயும் ஒரு எமிரேட். இப்போ எப்படி இந்தியா வந்து 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் சேர்ந்தது இந்தியாவோ, அதே மாதிரி ஒரு 7 எமிரேட், அதாவது நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறது அவன் எமிரேட்டுன்னு சொல்கிறான். இங்கே தமிழ்நாடு மாதிரி அங்கே துபாய். ஓகேவா? ஸோ துபாய் ஒரு கண்ட்ரியான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸோ இது கண்ட்ரி கிடையாது. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ எங்கேயாவது உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா துபாய் வந்து எந்த நாட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்டால் எந்த நாடுனா துபாய் கிடையாது, துபாய் நாடு கிடையாது, துபாய் வந்து ஒரு எமிரேட். ஓகேவா? எமிரேட். ஓகேவா? தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா துபாய். ஸோ இந்த ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கே நிறைய இடங்களில் வந்து இந்த இடங்களுக்கு போகிறதுக்கான ஒரே லைசன்ஸ் மாதிரி. ஓகேவா? அதாவது ஒன் லைசன்ஸ் மாதிரி, அதாவது எல்லா இடம் இப்போ பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்காக நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்காகவும் துபாயில் ஒவ்வொரு இது எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு ஒரு லேமேன் டேர்மில் சொல்கிறேன், இது அந்தளவுக்கு டீட்டெயிலாக போக வேண்டாம். இது வந்து இந்த பாஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் கீழே இந்த பாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிடலாம். ஓகேவா? ஒரு இதை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போயிடலாம். இந்த யூரோப்லலாம் ஷெங்கன் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க, அது டூரிசத்துக்காக. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிஸ்னஸ் ரிலேட்டட் பர்பஸ்க்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிட்டேன். அதாவது ஒரு நாடு இருக்குது. ஓகேவா? அதாவது நம்ம உலக வரைபடத்தில் உள்ள ஒரு நாடு. அந்த நாடு என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய மக்கள் எல்லாரையும் வந்து இன்னொரு நாடுக்கு, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய நாடுக்கு வந்து மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் 25 வருஷத்தில் அந்த நாடு வந்து தண்ணியில் மூழ்கிடும், கடலில் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா எல்லா ப்ரெடிக்ஷன் படி அப்படி தான் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய நிலப்பரப்பு கம்மி ஆகிட்டே வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய மக்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கேட்குறதுக்கே வந்து ஆச்சரியமாக வினோதமாக இருக்கும்ல, ஆனால் இது உண்மைதான். என்ன அப்படின்னா டுவாலு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. டுவாலு அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு இந்தியா இங்கே இருக்குது, இங்கே வந்து நமக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லாம் இருக்குல்ல, இந்த சைடில் சின்ன சின்ன நாடுகள் இருக்கும். மார்ஷல் ஐலாண்ட்ஸ், டுவாலு, சாலமன் ஐலாண்ட், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தீவுகள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் பார்த்தீங்க டுவாலு அப்படிங்கிற தீவு. அந்த தீவு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட் படி 25 வருஷத்தில் வந்து அந்த நாடு வந்து தண்ணியில் மூழ்கினா வந்து சீ லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டே வருது கிளைமேட் சேஞ்ச் காரணத்தினால. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் அந்தளவுக்கு, அந்த தீவில் அந்தளவுக்கு மக்கள் கிடையாது, அரௌண்ட் ஒரு 10,000-11,000 மக்கள் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுறாங்க. ஸோ வந்து இப்படியும் வந்து உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி முதல் முறையாட்டு ஒரு நாடு வந்து கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்பட்டு இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அது டுவாலு அப்படிங்கிற நாடு. நான் முன்னாடி கூட டுவாலு பற்றி நான் கிளாஸில் கூட எடுத்திருக்காங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எடுத்திருப்பேன். அந்த நாடு ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொரு நாள் நமக்கு கிளாஸில் இருந்தால் கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து நேற்று ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன டெஸ்ட் அப்படின்னா வந்து அக்னி-5 மிசைல் டெஸ்ட். ஓகேவா? அக்னி-5 இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த அக்னி-5 பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் அக்னி-5 மிசைல்? முதல்ல அக்னி-5னா என்ன அப்படின்னா, அதாவது சிங்கம் படத்தில் டைலாக் பேசுவாங்க, நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணை. அதே மாதிரி அந்த கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடியது வந்து சிங்கம் கிடையாது, இந்த அக்னி-5 தான். ஸோ அக்னி-5 வந்து இன்டர் கான்டினென்டல், அக்னி-5 அப்படிங்கிறது இன்டர் கான்டினென்ட் அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடியது, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா? இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் தான் இந்த அக்னி-5. ஓகேவா? அக்னி-5 அப்படிங்கிறது இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் மிசைல் இருக்கும். 2 ஸ்டேஜ் மிசைல் இருக்கும், 1 ஸ்டேஜ் மிசைல் இருக்கும். ஸோ இது வந்து 3 ஸ்டேஜ் மிசைல். இதில் என்ன ஃபியூவல் அப்படின்னா சாலிட் ஃபியூவல். ஓகேவா? இதெல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னா ஜஸ்ட் இது என்ன அப்படிங்க சும்மா பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ இதனுடைய ரேஞ்ச் இதே மாதிரி இது வந்து எப்படி வந்து இதை ஏவுவாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ இங்கேருந்து, அதாவது சர்ஃபேஸ் என்ன இருக்குல்ல, ஸோ சர்ஃபேஸ்னால் இப்போ நான் வந்து இங்கே இது வந்து தர, இது வானம். ஓகேவா?
சில இது ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஏதாவது ஒரு இதில் ஃபிட் பண்ணிவிடுவாங்க, ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே அடிக்கிறது வந்து ஏர் டு ஏர் அடிக்கிறது. இப்போ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னால் நான் இங்கே வச்சு லாக் பண்ணிட்டேன், லாக் பண்ணி டார்கெட் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணுவோம்னா இப்படி போய் இங்கே இன்னொரு இடத்துல அடிக்கும். அப்போ நம்ம இங்கே இருந்து நான் வந்து சைனாவை அடிக்கணும் இல்லை வந்து வேறு நாடு அடிக்கணும், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கேருந்து நான் லாக் பண்ணிட்டா போதும், அது ஜம்முன்னு போய் அந்த வேலையை பார்த்துரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம மேலேயும் நிறைய பேர் அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே டைமில் பார்த்தோம் சுதர்சன் சக்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஓகே ஏதோ சவுண்டு கேட்கும். ஸோ சுதர்சன் சக்ரா அப்படிங்கிறது இந்த ஏரியல் இந்த நம்மளுடைய அந்த ஏரை நம்மளுடைய இந்த இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு இந்த மிசைல் சிஸ்டத்துக்கு எதிராக. இப்போ நம்ம இதுலேருந்து எவனா ஒரு இங்கேருந்து அடிக்கிறான் அப்படின்னா ஸோ இது இங்கேருந்து ரேடாரை வச்சு இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போய் அடிச்சிடும். ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து ஒரு ஏரியல் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் இந்த சுதர்சன் சக்ரா. இப்போ இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 5000 கிலோமீட்டர்லேருந்து 5500 கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி போய் இதை வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து இங்கேருந்து இங்கேவே 3000 கிலோமீட்டர் தான், காஷ்மீர் டு கன்னியாகுமரியே. ஓகேவா? அப்போ இது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இந்த மிசைலில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அக்னி 5 யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் ரெடி பண்ணது. ஸோ எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே அடிக்கிறோம், டக்குன்னு நமக்கும் கேள்வி வரும், அப்போ அவன் நம்மளை அடிக்க மாட்டானா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுதர்சன் சக்ரா. ஓகேவா? டன். அடுத்து போயிடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீராங்கனை முதலாக வந்து வேர்ல்டு கேம்ஸில் உலக போட்டிகளில் வந்து உஷு அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? உஷு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பார்த்தாலே தெரியும், அதாவது ரெஸ்லிங் மாதிரி தான், ரெஸ்லிங் மாதிரியான ஒரு கேம் தான். ஸோ ஒரு இதுவும் ஒரு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட். ஓகே, சைனீஸ் தற்காப்பு கலை தான் இது. என்னன்னு பார்த்தலாம் நம்ரதா பத்ரா. ஸோ நம்ரதா பத்ரா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உஷு அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட். ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸில் ஆகஸ்ட் 21 நேற்று வந்து 2 முக்கியமான டே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை இன்றைக்கி ஆட் பண்ணிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே, உலக மூத்த குடிமக்கள் தினம் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 21. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினம் உலக தொழில் முனைவோர் தினம், வேர்ல்டு ஆண்டர்பிரனர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா அதுவும் வந்து நேற்று தான் ஆகஸ்ட் 21. சீனியர் சிட்டிசன் டே, ஆண்டர்பிரனர்ஸ் டே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல், அதாவது 2025 யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, குரூப் 2 இருக்கட்டும் இல்லை ரயில்வே, SSC, PGTRB, PCSI, பாண்டிச்சேரி எக்ஸாம், PGTRB இது எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தா போதும். ஸோ இதில் வந்து நம்ம அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரை கவர் பண்ணியிருப்போம். இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டு வந்து PDF-ஆகவும் வரும், கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வரும். எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிவிடும். மெட்டீரியல் பைலிங்குவலாக தான் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீக்லி 2 மெட்டீரியல் வரும். ஸோ ஒரு இதில் ஃபுல்லாக கண்டென்ட்டு, இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய சொல்கிறோம், அது இருக்கும். இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட் லைன் நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம் எக்ஸாம் படிக்கிற விதமாட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷ்னல் அப்படின்னு டாப்பிக்கில் இருக்கும். அதுக்கடுத்து ஒரே PDFல உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்லேயும் இருக்கும், பைலிங்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுமே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 25 கொஸ்டின், ஒரு மாதத்துக்கு 100 கொஸ்டின் உங்களுக்கு நம்ம இது பண்ணோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வேறு எக்ஸாமில் இதில் தான் வந்து நம்ம ப்ரூஃப் வீடியோவை கூட நிறைய போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளோட யூனிட் 8க்கான மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ யூனிட் 6 இருக்குல்ல, நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3000 சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது கூட 500 திருக்குறள்,
வித் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எல்லாமே பைலிங்குவல். திருக்குறள் மட்டும் தமிழில் இருக்கும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். இது கூட 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு சாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த மெட்டீரியலு. ஸோ சிலபஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஃபுல்லாக நமக்கு வந்து 1லேருந்து ஆரம்பித்தா அப்படியே 3000 வரைக்கும் போகும். இது கூட வந்து திருக்குறள் அப்புறம் வந்து PYQவும் இருக்கும். ஸோ 3000 இல்லாமல் அதெல்லாம் சேர்த்து, அதே மாதிரி தமிழ் இது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்தே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க இதுவும் PDF-ஆக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதையும் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் ஆல்ரெடி நான் சொன்ன நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். 599 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தினம் ஒரு திட்டம், டெய்லி ஒரு ஸ்கீம் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீம் என்ன அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஸோ தமிழ் புதல்வன் திட்டம் எக்ஸாம்பிள் கூட அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை ஆரம்பித்த டேட்டை வச்சு கூட குழப்புனாங்க. ஸோ ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 9, 2024. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில், அதாவது அரசு பள்ளி, அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளி. ஸோ அதாவது அரசு பள்ளியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் படித்தவங்களாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து அரசு உதவி பெறும் பள்ளி தமிழ் மீடியம் படித்தவங்க, அப்புறம் ஐடி இதில் படித்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க, காலேஜாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஐடிஐயாக இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா காலேஜ் அல்லது ஐடிஐ முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபா. ஓகேவா? ஸோ அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் முடிச்சுட்டு காலேஜ் இல்லை ஐடிஐ போகிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபா அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. இது முழுக்க மாணவர்களுக்கான திட்டம். மாணவர்கள் அப்படின்னா மேல். ஓகேவா? ஸோ ஃபீமேலுக்கு இதே மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபீமேலுக்கு வந்து நம்ம புதுமை பெண் திட்டம் அப்படின்னு, இது மாணவர்களுக்காக முழுக்க உள்ள திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். அங்கே சைட் போயிடுச்சா? ஓகே, இது இந்த கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி, த ஆர்கிடெக்சரல் ஸ்கல்ப்சர் ஆஃப் த சவுத் இந்தியன் டெம்பிள், தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம், இதை எழுதியவர் யார் அப்படின்னா கிறிஸ்பின் பிராண்ட்ஃபுட். அப்படி நிறைய பேர் நீலகண்ட சாஸ்திரின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு ஆன்சர் கிறிஸ்பின் பிராண்ட்ஃபுட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கான கேள்வி, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எதெல்லாம் வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிருஷ்ணதேவராயா பற்றி 4 ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. முதல் ஸ்டேட்மெண்ட், ஹி பிலாங்ஸ் டு சாலுவா டைனாஸ்டி, இவர் சாலுவ வம்சத்தை சேர்ந்தவர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஹி வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ஆந்திர போஜி, இவரை ஆந்திர போஜி என்று அழைப்பர். ஸ்டேட்மெண்ட் 3, ஹி ரோட் த ஃபேமஸ் ஒர்க் அமுக்த மாலியாடா இன் தெலுங்கு, இவர் அமுக்த மாலியாடா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் எழுதியுள்ளார். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து he died on 17 செப்டம்பர் 1530, இவர் 17 செப்டம்பர் 1530 அன்று இறந்தார். அப்படின்னு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு மக்களே. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணால் வரும். அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அது போஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், எக்ஸாம் ரிலேட்டட் நிறைய இன்ஃபோஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஸ்ரம் ஸ்ரீ ஸ்கீம் எந்த மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்காளம். அடுத்த கேள்வி, லாங்கஸ்ட் சர்விங் ஹோம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள். அடுத்த ஒன் ஃப்ரீ சோன் பாஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் வந்து துபாய் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி நமக்கு அக்னிஃபை மிஸ்ஸிலோட ரேஞ்ச் வந்து 5000 to 5500. ஓகேவா? அதனால் உங்களுக்கு ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க இது மோஸ்ட்லி. அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் வந்து நம்ரதா பத்ரா வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அப்படின்னா உஷு. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியன் டு கெட் அ மெடல் ஃபார் உஷு இன் வேர்ல்ட் கேம்ஸ், அதாவது உலக போட்டிகளில் உஷு விளையாட்டிற்காக பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா நம்ரதா பத்ரா. ஸோ அடுத்தது மூத்த குடிமக்கள் தினம், தொழில் முனைவோர் தினம், ரெண்டுமே ஆகஸ்ட் 21. ஸோ வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.